இந்த தடவை நம்ம தமிழ் டிசபிலிட்டி அலையன்ஸ் இன்டர்வியூவில் வந்துட்டு தோழர் ராஜேஷ் அவங்கள வந்து மீட் பண்ணுறோம். அப்புறம் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கேன் அவரோட ஃபேன். இந்த இன்டர்வியூ சீரீஸ் வந்து தமிழ் டிசபிலிட்டி ப்ரைடு மந்த்துக்காக அதை ஒட்டி நம்ம டிசபிலிட்டிகளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஸ்டோரிஸ் அண்ட் அவங்களோட வியூஸ் ஒப்பீனியன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து விசிபிளைஸ் பண்ணுறதுக்கும் இந்த இந்த இன்டர்வியூ சீரீஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஹாய் ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? ஹாய் நவீன், எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வழியாக போராடி நம்ம வந்து இன்டர்வியூ போட்டோம். ரொம்ப சந்தோஷம் ஜாயின் பண்ணதில்ல. அண்ட் ஹோப் டு ஹாவ் அ குட் கான்வர்சேஷன். சிறப்பு. அவங்கள பற்றி சொல்கிறீங்களா? ஷுவர். ஸோ என்னோட நேம் வந்து அசீஸ் ரஹ்மான், ஆஸ் யூ செட். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம், அதுலேருந்து ஒரு சின்ன கிராமம். சென்னையில் நான் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்டில் இங்கே ஜாயின் பண்ணாங்க. எஜுகேஷன்லாம் ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐஐடி மெட்ராஸில் உள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் என்னுடைய அந்த ஒரு லைஃப் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுனாக டேர்ன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஐஐடி மெட்ராஸில் நான் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நான் எடுத்தேன். 5 இயர்ஸ் கோர்ஸு. அதை நான் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எழுதினேன். அது செலக்ட் ஆனதுக்கப்புறத்துலேருந்து என்னுடைய நெட்ஒர்க் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி சைடில் என்ன ஸ்பெஷலாக நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்னை பற்றி யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து இப்போது சில பேருக்கு வந்து அவங்க டிசபிலிட்டி பற்றி பேசுறது வந்து பிடிக்காது. அது பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட விஷுவல் டிசபிலிட்டி பற்றி சொல்கிறதும், அதை பற்றி மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். நான் அதை வந்து ஒரு ஹாபியாகவே பண்ணிகிட்ருப்பேன். அப்போ என்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற, நீ இதை ஏன் வந்து ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ தான் நான் வந்து மீட் ஃபார் தாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலி அது வந்து ஒரு டைரக்ட் மீட்டிங்கில் பண்ணணும், நேரில் மக்களை மீட் பண்ணி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணப்போ கோவிட் வந்துடுச்சு. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எப்படியாவது நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்கை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஸ்டைலில் ஜாலியாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் இதை ரெகுலராக பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு நல்ல ஒரு லெவலில் ஹிட் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நான் என்னுடைய ஆஃப்லைன் மீட்டிங்ஸும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராடக்ட் கன்சல்ட்டிங், அவங்க கம்பெனிஸில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது, இல்லை ஏதாவது ஒரு டிசபிலிட்டி ஆடிட் பண்ணணும், அக்சசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணணும், இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியில் ட்ரைனிங் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கூட பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எல்லாமே வந்து ஒரு காமெடி அந்த ஒரு லைட் டோன்லேயே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போய் பண்ணாமல். ஸோ இதுதான் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். அதுதான் எனக்கு அவங்ககிட்ட பிடிச்சது. அந்த காமெடி மிக்ஸ் பண்ணுறப்போ அது வந்து அது பீப்புள்கிட்ட ஈஸியாக பேச முடியும், அதையும் லிசன் பண்ண கிடைக்கும். இந்த மாதிரி பேசினா யாரும் ஓடிடுவாங்க அப்படியே ஆப்போசிட்டா. கரெக்ட். அவங்க சின்ன வயசு உங்க சைல்ட்ஹுட் பற்றி சொல்லுங்க. அதில் எப்படி நீங்கள் பிளைண்ட்னஸ் அதெல்லாம் எப்படி பழகுனீங்க, அதை எப்படி கோப்பப் பண்ணீங்க? சார், ஸோ என்னோட சைல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஆஸ் யூ சி எங்கள் வில்லேஜில் இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய ரொம்ப கம்மி. லைக் நார்மலாகவே நமக்கு தெரியாது வெளியில் யார் இருக்கிறாங்க, இருந்தாலும் வெளியில் காட்ட மாட்டாங்க பசங்களை. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச வகையில் எங்கள் வில்லேஜில் வந்து ஒரு விஷுவல் இம்பேர்ட்னா அது நான் தான். அதனால என்னன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பையன் இப்படி தான் அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லைங்கிற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. தோ தே ஹேட் ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாலும் அவங்க எந்த வகையிலையும் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாட் ஓன்லி மை பேரண்ட்ஸ், ஆல் மை ஃபேமிலி, எவ்ரி ஒன். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்கூலிங்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு அப்போ ஐடியா இல்லை போல இருக்கு. ஸோ ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து மேக்ஸ் சொல்லி கொடுத்து ஒரு மளிகை கடை ஏதாச்சும் வச்சு கொடுத்துடலாம், ஒரு பெரிய லெவலில் வந்துட்டாமல் அவனுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தோம்னா அவன் வந்து இந்த கடையை பார்த்துட்டு இருந்துக்குவான் அப்படிங்கிற ஒரு அந்த டைமில் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து மேக்ஸ் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு 10 தக்காளி கொடுக்குறோம், அதில் வந்து 2 நான் வாங்கிட்டு போயிட்டேன், மிச்சம் எத்தனை இருக்கும், அப்புறம் வந்துட்டு
ரூ. 100 அவங்ககிட்ட இருக்கு. அதுலேருந்து இவ்வளோ ரூபாய் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி டெய்லி எனக்கு மேக்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்ண அவங்க எனக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக நான் ஆன்சர் பண்ணேன்னா எனக்கு வந்து கேஷ் கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்து சாக்லேட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கும்போது நமக்கு அந்த ரிவார்ட் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனாலே எனக்கு மேக்ஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ எல்லாரும் முன்னாடியே உட்கார வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. லைக் ஏதாவது ஒரு டயலாக் பேச வைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு இந்த ஊர்லலாம் வந்து இந்த நிறைய பேர் இந்த மேடையிலலாம் பேசுவாங்க. அது மாதிரி பேச வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர், அந்த க்ரௌட பார்க்குற அந்த இதெல்லாம் நமக்கு நல்லா பழகிடுச்சு. ஸோ அப்படி வந்தது தான் ட்ரைனிங். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய பசங்க கிரிக்கெட்லாம் விளையாடும்போது நானும் போய் ஜாயின் பண்ணுவேன். அப்போது அந்த சவுண்ட் பால் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. நார்மல் ஸ்டெம்பர் பால் இல்லை அந்த பூஸ்ட் வர பால்லாம் இருக்கும். ஸோ அப்போ அந்த பேட்டை வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை வந்து இப்படி நான் பேட்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்குவேன். அவங்க இப்படி நேராக பிச் பண்ணி போடுவாங்க. நான் இப்படி பேட்டை வச்சு அடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எனக்கு பேட்டுக்கு ஏற்ற மாதிரி பால் போட்டு ட்ரைனிங் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அக்கமடேட்டிவாக இருந்தது. எல்லாருக்கும் இது அமைஞ்சிரும்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு அது அமைஞ்சதுனால தான் நம்மளால அந்த ஒரு ஃப்ளேர் அந்த உங்களுக்கு தெரியும் ஒருத்தங்களை மீட் பண்ணும்போது அந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். நைஸ். உங்க ஸ்கூல் போன அப்புறம் உங்க ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் அதெல்லாம் எப்படி இருந்தது? ஷூர். ஸோ அந்த சைல்ட்ஹுட் முடிஞ்சிருச்சு. இப்போ சென்னைக்கு வந்துட்டு நான் ஸ்கூல் ஊரில் படித்தது வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஸ்கூல். அங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ப்ளஸ் நம்ம விஷுவல் இம்பேர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் படித்தது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்கூல், செயின்ட் லூயிஸ் இன்ஸ்டிடியூட் அடையாரில் படித்தேன். ஸோ பிளைண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஒரே ஒரு பயம் இருந்ததுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் எல்லாரும் அக்காமடேட்டிவாக இருப்பாங்க. ஆனால் நம்ம அது கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்குவோமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ ஆனால் வீட்டில் நான் டே ஸ்காலர் இருந்ததுனால வீட்டில் வெளியில் பசங்களோட போகிறது வர்றது இப்படிலாம் இருக்கனால எனக்கு அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம்னா, நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து அந்த டைமில் ரொம்ப கம்மி. ஒரு வேர்டை வந்து எந்த வேர்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், இல்லை எழுதும்போது என்ன ஸ்பெல்லிங் எபிலிட்டிஸ்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் தண்ணி வேணும்னாலும் இங்கிலீஷில் தான் கேட்டாகணும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் பீப்புள் இருப்பாங்க. என் ரூமில் இருந்த எல்லா ரூம்மேட்ஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேரளைட்ஸ் இருப்பாங்க, இல்லை நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நான் அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த இங்கிலீஷ் பேசுகிற ஸ்கில்லு அது மூலியமாக, அதாவது ஃபோர்ஸ் பண்ணி வேறு வழியே இல்லை இங்கிலீஷில் தான் பேசி ஆகணுங்கிறனால நான் அதை பேச ஆரம்பித்தேன். அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி அந்த டேர்ம் பேப்பர்லாம் சப்மிட் பண்ணணும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்போ இட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் த்ரூ ஆன்லைன். நீங்கள் எழுதி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் யூஸிங் இங்கிலீஷ் பேசுகிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும். ஸோ எனக்கு காலேஜ் வந்து ஒரு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு 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 மெயின் ரீசன், வித்தவுட் ஆஸ்கிங் மீ டு ஸ்பீக். நைஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ அதில் ஹியூமரையும் அதே நேரம் அதில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத்தும் ஒரு மெசேஜும் இருக்கும். அதை எப்படி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? அது கான்சியஸாக டிசைட் பண்ணதா இல்லை நீங்கள் நேச்சராகவே ஃபன்னி காமெடி விமர்சனம் சொல்லுங்க. நைஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. பேசிக்கலி நான் வந்து ரொம்ப காமெடியாக தான் பேசுவேன், ரொம்ப ஹியூமராக தான் பேசுவேன். நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதில் ஹியூமர் கலந்து தான் பேசுவேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை நான் வந்து என்கவுண்டர் பண்ணேன்னா, நம்ம ஏதாச்சும் நம்ம டிசபிலிட்டி பற்றி சொசைட்டிக்கு சொல்லும்போது அதில் ஒரு 100 இலையில என்ன ஆகிடும்னா, ஒன்று தப்பாக போயிடும், அவங்க ஹெல்ப் பண்ணுறதே தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கே ஹெசிடென்ட் ஆகிடுவாங்க. நம்ம இருக்கிற எல்லா ஹெல்ப்பையும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. அதே மாதிரி அவங்க ஓவர் பவுண்டாக ஹெல்ப் பண்ணுறதையும் நம்ம வந்து கொஞ்சம் தட்டி கேட்கணும். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் ஆல்சோ. எனக்கு வந்து நீங்கள் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனால் ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன், இல்லை ஷோல்டரில் கை வச்சு நடந்து போனால் ஓகேன்னு சொல்கிறேன்னா,
இன்னொருத்தருக்கு வந்து கை பிடிச்சி கூட்டு போகிறது சரியா இருக்காது. அவங்களுக்கு ஸ்டிக் பிடிச்சி கூட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னொருத்தர் ம். நீ கையையும் பிடிக்கக்கூடாது, ஸ்டிக்கையும் பிடிக்கக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆளாளுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்போது நம்ம அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதை நம்ம கடைசியில் மக்களுக்கு வந்து எதை தான் பண்ணணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ ம். நம்ம அந்த கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், என்னோட கருத்தை நான் ஒரு ஹியூமர் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜாலியாக சொல்லும்போது அவங்க வந்து ஒரு திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ம். ஹார்ட் கோட் ரூல்ஸ், நீங்க இவரை இப்படி தான் கூட்டு போகணும், இவருக்கு இப்படி தான் நீங்க பண்ணணும், இவருக்கு இதெல்லாம் நீங்க பண்ணியே ஆகணுங்கிற ஒரு ஹார்ட் கோட் ரூல்ஸ் இல்லாம ஒரு ம். கான்வர்சேஷன் மூலியமா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும், ஒரு சப்போர்ட் உருவாகுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் அவங்கள திங்க் பண்ண வைக்கணுங்கிறது தான் என்னுடைய எய்மே தவிர, நீங்க பண்றது சரி, நீங்க பண்றது தப்புன்னு சொல்றது இடத்துல நான் இல்ல. ஸோ அதனால தான் நான் இந்த ஹியூமரை சூஸ் பண்ணேன். அண்ட் ஹியூமர் வந்து எனக்கு நேச்சுரலா வர்றதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. கருத்து சொல்றது தான் கஷ்டமே தவிர, காமெடி பண்றது எனக்கு கஷ்டம் கிடையாது. ஸோ ம். அதனால எனக்கு நான் கான்ஷியஸா டிசைட் பண்ணிட்டு தான் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன்ல போய் நிக்கிறோம். லைன்ல நிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் லைன்ல நிக்கும்போது டக்குன்னு நம்மள பார்த்துட்டாங்கன்னா, "ஐய்யய்யோ! நீங்க ஏன் சார் லைன்ல நிக்கிறீங்க? நீங்க வந்து உட்காருங்க சார்" அப்படின்னுவாங்க. ஸோ அவ்வளோ பேர் லைன்ல நிக்கும்போது நம்ம உட்காரும்போது எனக்கு என்னன்னா, நமக்கு மத்த ஆர்கன்ஸ்லாம் நல்லா இருக்கே! நமக்கு கண்ணுக்கு தானே பிரச்சனை. அப்ப அதுக்கேத்த மாரி ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்குமே! அப்படின்னு ம். தோணும். இல்ல சில டைம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஒரு சாக்லேட்டோ, ஒரு கிஃப்ட்டோ குடுக்குறாங்கன்னா, எல்லாருக்கும் 1 குடுப்பாங்க. நமக்கு 2 குடுப்பாங்க. அந்த 2 அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சாக்லேட் நமக்கு எதுக்காக வந்தது? நம்ம ம். என்ன பண்ணி அத ஏர்ன் பண்ணோம்? அப்படின்னு யோசிக்கும்போது ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் பிகாஸ் ம். யூ ஆர் அ டிசபிலிட்டி, யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்ட்ரா 1 சாக்லேட். ஸோ ம். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சாக்லேட் வாங்குறதுனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அத தாண்டி உங்களுக்கு நெறைய சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு காமெடியா சொல்லும்போது எல்லாருக்கும், ஆமால்ல இப்படி கூட யோசிக்கலாம்ல அப்படின்னு ஒரு தாட் வரணுங்கிறது தான் என்னுடைய ஐடியா. நைஸ். அத பத்தி பேசுறப்போ நம்ம பிளைண்ட்னஸ் பத்தி நெறையா மித்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எஸ். எது கேட்டு ரொம்ப டயர்டானது? நமக்கு கேட்டு கேட்டு டயர்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்துட்டு எப்படி நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க ஒரு பெர்சன? வாய்ஸ் கேட்டு எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்? இவர் தான் இவரு, இவர் தான் இவருன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? சி அ நாங்க ஃபேஸ் பார்த்து சொல்லிர்றோம். நீங்க எப்படி பார்க்காம கண்டுபிடிக்கிறீங்க? அப்படின்னா, அது ஒரு பெரிய ஸ்கில்லோ, பெரிய டேலண்டோ கிடையாது. அது ஒரு நார்மலான ஒரு இன்பில்ட் குவாலிட்டி. இப்போ நீங்க எப்படி ஃபேஸ் பார்த்து ஒரு பெர்சன கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டா, அது ஒரு ஸ்கில்லே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா ம். சொல்லிருவீங்க. இது ஜென்ரல். அதே மாதிரி ஈச் பெர்சன் ஹேஸ் தேர் ஓன் வாய்ஸ். ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு பிளைண்ட் பெர்சன் வந்து ஒரு ஒரு சைட்டட் பெர்சன் வந்துட்டு ஃபேஸ பார்க்கறனால அவங்க வாய்ஸ்ல பெருசா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவர் வாய்ஸ் ம். என்ன அவங்களுக்கு வந்து வாய்ஸ் ப்ரொஃபைல் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். டீப் வாய்ஸா, இல்ல கொஞ்சம் மீடியம் வாய்ஸா, இல்ல ஒரு ஃபீமேல் வாய்ஸா, அது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்குமே தவிர, அவங்க வாய்ஸோடைய கிளியரான டோனு, அந்த ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு மைண்ட்ல வராது. ஆனா எனக்கு என்ன ஆகும், எனக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷுவலி இம்பேர்டுக்கும் என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஃபேஸ் பார்க்காதனால அந்த வாய்ஸ் வந்து கிளியரா ரிஜிஸ்டர் ஆயிடும் மைண்ட்ல. இட்ஸ் லைக் அ வாய்ஸ் ரெகக்னிஷன் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தா இவர் பேர் ரமேஷ், இவர் பேர் நவீன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, அதே மாதிரி இவர் வாய்ஸ் கேட்டா இவர் தாங்க நவீன் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி ஃபேஸ் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டா இருக்கோ, அதே மாதிரி வாய்ஸ் எல்லாருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இட்ஸ் லைக் அ ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ 2 பேருக்கும் ஒரே வாய்ஸ் இருக்காது. எந்த வகையிலயுமே 2 பேருக்கும் ஒரே வாய்ஸ் வராது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான சின்ன வயசுலேருந்தே நமக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட்ன்னு நெறைய பேர் பேசுவாங்க. அது ஒரு டேலண்ட்டே கிடையாது. இது ஒரு நார்மலான விஷயம். நான் இதுக்கு ஏன் பயப்படுறேன்னா, இப்ப இதெல்லாம் டேலண்ட்ன்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ஒரிஜினல் டேலண்ட்டே வெளில வராம போயிடும். அதுக்காக தான் எனக்கு பயமா இருக்கு. ம். புரியுது. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிப்பீங்களா? அப்படின்னு கேட்பாங்க நெறைய பேரு. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ம். வருஷத்துல 8 மாசத்துக்கு கோல்டு இருக்கும். 2 மாசம் தான் கோல்டு இல்லாம இருப்பேன். 4 மாசத்துக்கு. அப்போ ம். நான்லாம் வந்து ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்கிறதா இருந்தா எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் வந்து பாதி டைம் ஸ்மெல்லு தெரியாது. ம். கோல்டு இருக்கும். இப்ப கூட இருக்கு எனக்கு கோல்டு. அடிக்கடி வந்துட்டே இருக்கும். எனக்கு ஸ்மெல்லாம் வந்து பெருசா என்னால கண்டுபிடிக்கிறது ரொம்ப இருக்கும். ஓரளவுக்கு பேசிக்கா ஃபுட் ஸ்மெல் அதெல்லாம் தெரியும். மத்தபடி இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால ம். ஸ்மெல்லு இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து பெருசா யூஸ் ஆகுறது இல்ல. மெயினா யூஸ் ஆகுற ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டச்சிங் ஸ்கில்லு அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹியரிங் சென்ஸ். இது 2மே தான் மெயினா யூஸ் பண்றது. இத யூஸ் பண்ணி தான் பெர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்றோம். அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுத்த மித்து தான். நோபடி கவுண்ட்ஸ் எனி ஸ்டெப்ஸ். அவங்க அந்த மசில் மெமரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வண்டி ம். ஓட்டிட்டு இருக்கீங்க.
வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ரைட்டு டர்ன் எடுக்கணும். நீங்கள் ரைட் டர்ன் வருதுன்னு உங்கள் கண்ணு வந்து பார்த்துருச்சு அப்படின்னா, நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை வந்து ரைட் சைடு டர்ன் ஆகிடும். ஆட்டோ ம். பைலட் மாதிரி. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு டாக் போகுது, இல்லை யாரோ ஒரு பர்சன் போகிறாங்க, டக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஹேண்டோ இல்லை லெக்கோ வந்து பிரேக் அப்ளை பண்ணிடும். அது அது ம். அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது கை பாட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக் இப்போ பியானோ வாசிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கீஸ் பார்த்து வாசிக்க மாட்டாங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே கையில் வாசிப்பாங்க. டைப் ரைட்டிங் பண்ணும்போது கீஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம டைப் பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக கை டைப் ஆகும். இதெல்லாம் மசில் மெமரி. இதே கான்செப்ட் தான் இந்த வாக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகுது. Nice. So, நான் வந்துட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் பிளைண்ட்னஸ் பற்றி. அது வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனா புதுசாக இருந்தது. பொதுவாக பிளைண்ட் பீப்புள்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து இது லுக்ஸோ இல்லைன்னா லைக் ரேசிசம் அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்குள்ள இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனால் அங்கே இருக்க பிளைண்ட் பீப்புள்லாம் ஒரு ஒரு வீடியோவில் அண்ட் ஒரு ஆர்டிக்கிளையும் படித்தேன். அங்கே இருக்க ஸ்லாங்கு அதெல்லாம் வச்சு ஒருத்தரோட ரேஸை கண்டுபிடிச்சி அதுலேயுமே ரேசிசம் இருக்கும், அதுலேயுமே ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அவங்களோட பாடி ஷேப்பை வச்சு வெயிட்டாக இருக்காங்க அப்படின்றத வச்சு. அண்டு அண்ட் பொதுவாகவே லைக் டிசேபிள் பீப்புள் இல்லைன்னா ஒரு இதில் இருக்கவங்கள வந்து இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரு ஐடியா. ஆனால் லைக் எல்லாருமே எனக்கு வந்து ஹியூமன்ஸ் எல்லாருக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்கும். லைக் சொசைட்டி எப்படி ஒருத்தருக்கு டீச் பண்ணி கொடுக்குறதோ அது மாதிரி தான் எல்லாருமே வளர்ப்பாங்க. அது மாதிரி ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து புதுசாக இருந்தது. அது வந்து இங்கே நீங்கள் அந்த மாதிரி எதுனா அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு இல்லைன்னா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லைன்னா அண்ட் இன்னும் அதோட சேர்த்து நீங்கள் உங்களுக்கு சைட் அடிக்கிறது அப்படின்னா என்ன? அதெல்லாம் பற்றி. கரெக்ட் சார். ஃபர்ஸ்ட் இந்த இந்த சீரியஸ் டாபிக்லேருந்து அப்படியே இந்த ஜாலி டாபிக்ல போகலாம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் ஐடென்டிஃபிகேஷனில் நீங்கள் சொன்னது ரேசிசம் பற்றி சொன்னது அப்சல்யூட்லி ட்ரூ. ஏன்னா சி இப்போ திருநங்கைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நம்ம பேசும்போது திருநங்கைகள்னாலே இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது தப்பான விஷயம் இல்லையா? ஸோ அவங்கள கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, இல்லை அவங்கள ரோட்டில் நின்று காசு கேட்குறவங்களும் இருக்காங்க, அதே லெவலில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு பெரிய லெவலில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி நம்ம என்ன பார்க்குறோமோ அதை வச்சுட்டு மக்கள் வந்துட்டு ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதே விஷயம்தான் இங்கே நடக்குது. இப்போ டிசபிலிட்டிஸ்னாலே மீடியாவில் வர்றது என்ன, ஒரு டேலண்டட் பர்சன் டிசபிலிட்டிஸ் பற்றி தான் மீடியாவில் வரும். இல்லை ஒரு பெரிய லெவலில் ஏதாவது சாதிச்சாதான் நீங்கள் டிசபிலிட்டிஸை உள்ள எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் ஜென்ரல் பப்ளிக் வந்து நார்மல் பீப்புளும் டிவியில் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்குவாங்க, இல்லை ஒரு இனியா நானா மாதிரி ஒரு டிபேட் ஷோவில் வருவாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எப்போவுமே ஒரு சைட்டட் பீப்புளை பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் டிசேபிள் பீப்புளை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க? ஏதாச்சும் ஒரு டேலண்ட் ஷோவில் பார்ப்பீங்க, இல்லை பெரிய லெவலில் ஒரு சாதனை படிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த மைண்ட் செட் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் விஐ அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் விஐனா விஷுவலி இம்பேர்டு. இதில் அந்த காமன் விஐனா என்னென்னா, அந்த ஒரு விஷுவலி இம்பேர்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு பேசிக்கான காலேஜில் படிச்சுட்டு ஒரு லெவலில் வராங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ் டோன், அவங்களுடைய ஸ்பீச் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு வேறு இடத்துலேருந்து வரவங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபிகேஷன்லாம் நடக்கும். பேசுகிறத வச்சே கேட்டுட்டு நீ வந்து விஐ கம்யூனிட்டி தானே, நீ இதில் உள்ளவன் தானே, அதில் உள்ளவன் தானே அப்படின்னு டைரெக்டாக நேரடியாக பேசிக்கலனாலும் மைண்ட் செட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்குள்ளே இது வந்துடும். அவங்க வாய்ஸ் ஸ்லாங் அண்ட் பேசுகிற டோனை வச்சே வந்துடும். ஸோ அதெல்லாமே இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அண்ட் ரிகார்டிங் த சைட் அடிக்கிற கான்செப்ட் இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வாய்ஸ் தான். இப்போ நாங்கள்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போது நிறைய இந்த ஸ்கிரைப்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் வருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வருவாங்க. அதில் எங்களுக்கு மெயினாக என்னென்னா யார் வாய்ஸ் நல்லா இருக்கோ அவங்க வாய்ஸ் அவங்கள்ட்ட நம்ம பேசணும்னு ஆசைப்படுவோம், இல்லை அவங்கள்ட்ட வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம்.
இல்லை அவங்க டாக்டிவாக இருக்காங்க, கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க கேட்குற கேள்விக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் சில டைம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சில பார்க்குற பசங்க வந்து சொல்லுவாங்க, இதை விட இந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்குது, இந்த பொண்ணு இது அழகாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அது பெருசாக ஒரு சேஞ்ச் ஏற்படும். எந்த பொண்ணு அழகாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்த போகிறது இல்லை. எனக்கு வந்து இந்த பொண்ணு நல்லா பேசுது, இந்த பொண்ணோட வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் பேஸ்டு கம்யூனிகேஷன் பேஸ்டாக தான் நம்மளுடைய இது இருக்கும். ஒரு இடத்துல போகும்போது ஒருத்தங்க பேசுகிறாங்க, அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் ஜாலியாக பேசுகிறாங்க. அவங்க அவங்க வந்து டார்க்காக இருக்காங்களா, அவங்க வந்து ஃபேராக இருக்காங்களா, இல்லை யூஸ்வல் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகாது. இன்ட்ரெஸ்டிங், புதுசாக இருந்தது எனக்கு. ஓகே, நீங்கள் ஒரு பிளைண்ட் கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் எப்படி உங்களோட கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க நீங்கள் யூஸ் பண்ணுற அது எப்படி ஷூட் பண்ணுறது அண்ட் அதை எடிட் பண்ணுறது அந்த விஷயம்லாம் எப்படி பண்ணுறது? ஓகே, ஸோ கண்டென்ட் வந்து எனக்கு சொசைட்டி தான் கண்டென்ட்டு. நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள், இல்லை நான் ஒரு மெட்ரோவில் போகும்போது அப்சர்வ் பண்ண விஷயம், இல்லை நான் ஒரு வெளியில் போகும்போது யாராவது ஒருத்தவங்க பேசுகிற விஷயம், அவங்க பண்ண ஒரு கூகுள் பேயில் நான் பே பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் என்னையே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க எப்படி பே பண்ணுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. பே பண்ணி முடிச்ச உடனே அவங்களே பேசிக்குவாங்க, கரெக்டாக பே பண்ணிட்டாருப்பா அப்படின்ட்டு. அது எனக்கு அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, எனக்கு கண்ணில் மட்டும்தான் பிரச்சனை, காது நல்லா கேட்கும், அதை மறந்துடுவாங்க. அவங்க மறந்துட்டு அவங்க மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு லுக் விடுவேன், ஏய் நான் கேட்டேன்டா நீங்கள் பேசுறது அப்படிங்கிற மாதிரி. ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போகும் அது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட்டை நான் என்ன பண்ணுவேன், என்னோட நோட்ஸ் ஆப்பில் நான் வந்து எழுதி வச்சுக்குவேன். இல்லை எனக்கு எழுத முடியல, ரொம்ப போர் அடிக்குதுன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவேன். ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன், ஒரு 30-40 கண்டென்ட் அப்படியே வரிசையாக. அதுக்கப்புறம் எனக்கு ஷூட் பண்ணுற டைமில் ஒவ்வொரு கண்டென்ட்டாக கேட்டுட்டு அந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆன் த ஸ்பாட் டிசைடு தான். நான் ஸ்கிரிப்ட் எழுதி பேச மாட்டேன். ஆன் த ஸ்பாட்டில் ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணிட்டு டப்புன்னு அப்படியே வந்துட்டு நான் பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா, இது எப்படி ஷூட் பண்ணுறேன்னா, என்னோட தங்கச்சி தான், என்னோட சிஸ்டர் தான் வந்து எனக்கு ஃபோனில் ஷூட் பண்ணுறாங்க. நான் என்னோட ஃபோன் வச்சு ஷூட் பண்ணுவேன். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நான் எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணல. மைக் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒயர்லெஸ் மைக் ஒன்று வச்சுருக்கேன். இந்த மைக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இதை போட்டு, ஏன்னா ஆடியோ குவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியன்றனால நான் அது யூஸ் பண்ணிக்குவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் வந்து நான் 2 பேர் வச்சுருக்கேன் எடிட்டருக்கு. இப்போது பெய்டு எடிட்டிங்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நம்ம நிறைய ஸ்டூடியோஸு பசங்கள்லாம் இருக்காங்க, யூடியூப் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன் எடிட் பண்ண சொல்லி. ஸோ யூடியூப் வீடியோஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் எடிட்டிங் நான் அனுப்பிச்சிடுவேன், அவுட் சோர்ஸ் பண்ணி விட்ருவேன், வெளியில் அனுப்பிச்சிடுவேன். இதே ஷார்ட் வீடியோஸ்னால் யாருக்கும் அனுப்புறதெல்லாம் கிடையாது, அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அந்த மொபைல் நீங்கள் மோஸ்ட்லி டிஜிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ டிஜிட்டல் ஆக்சஸபிலிட்டியில் பிளைண்ட் கம்யூனிட்டிக்கு இன்னும் அப்படி பொதுவாக எல்லா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க அப்படி இன்னும் பெட்டராக ஆக்சஸபிளாக ஆக்க முடியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எப்படி நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஐடியா என்னென்னா, there is a software called TalkBack in Android அண்ட் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஐஃபோனில். ஸோ இதுதான் வந்து 2 சாஃப்ட்வேர்ஸ். இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே ஃபோனில் இருக்கும், நம்ம டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம இப்போ நார்மலாக ஒரு ஃபோன் இருக்குது இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஆப்ஷனையும் அதை ரீட் பண்ணும் நமக்காக. ஸோ நம்ம வந்து ஒரு சிங்கிள் டச் பண்ணும்போது அதை நமக்கு சொல்லும், டபுள் டச் பண்ணோம்னா அது வந்து கிளிக் ஆகும். இவ்வளோ தான் கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா ஆப்புமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, யூடியூப்லேருந்து எல்லா ஆப்புமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா, இப்போது அது வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அப்படின்னா நீங்கள் ஆல் டெக்ஸ்ட் கண்டிப்பாக போடணும். ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது, இல்லை நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டில் போடலாம். இல்லை கேப்ஷனில் கூட நீங்கள் போடலாம், ரெண்டுலேயுமே. இல்லை கேப்ஷன் நான் வந்து க்ரியேட்டிவாக போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் கேப்ஷனில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை போட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை பற்றின ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போடலாம். இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏஐ பேஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும், நீங்கள் அதை கூட என்டர் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அப்சர்வ் பண்ண நிறைய வீடியோஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ ஒரு ஒரு சார்ட்டையோ இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரு இடத்த கொண்டு போய் காட்டுறாங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அவங்க கான்ஷியஸாக அவங்க யோசிக்கிறது இல்லை, ஜஸ்ட் அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த கையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட லெஃப்ட் கை, இது என்னோட ரைட் கை. இப்போ லெஃப்ட் கையில் ஒரு ஒரு விஷயத்த இருக்குன்னா, இந்த கையை பார்த்தீங்கன்னா இந்த கையில் வந்து நல்லா இருக்கும், இந்த கை வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நான் இந்த கை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் உங்களுக்கு தெரியுது. ஆனால் நான் வீடியோவாக பார்க்கும்போது இந்த கைன்னு சொன்னீங்கன்னா அது எந்த கைன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் சொல்லும்போது லெஃப்ட் கையில் இது இருக்கு, ரைட் கையில் இது இருக்கு அப்படி நீங்கள் ஒரு வேர்டிங்காக யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, அவர் லெஃப்ட் கையை தான் மென்ஷன் பண்ணுறாரு, ரைட் கையை தான் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்றத நமக்கு தெரியும். இப்போது நான் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நான் கேட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது என்ன ப்ராடக்ட்னு. ஆனால் நான் அது சொல்லலை, என்ன ப்ராடக்ட்னே சொல்லலை. நான் ஜஸ்ட் வாய்ஸில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியாது. எந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறாரு, இல்லை ஏதாவது கியூஸ் கொடுக்குறாரான்னு பார்ப்பேன். லைக் இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து ஃபோன் பேசிக்கலாம், இந்த ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு இது வந்து ஆப்பிளோடது, அப்படின்னா அவர் ஐஃபோன் காட்டுறாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே நீங்கள் டேரெக்டாக சொல்லும்போது இந்த ஃபோன் வந்து இவ்வளோ ரூபாய், இந்த ஃபோன் வந்து இவ்வளோ, நீங்கள் ப்ராடக்ட் பேரை சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான். இது ஒன்றும் பெரிய இதுக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி இதுக்குன்னு படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இல்லை சில பேர் சார்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணும்போது இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கலாம் இது, ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கலாம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஏன் வீடியோ பார்க்கணும்? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்றதை அவங்க வேர்பில் சில டைம்ஸ் சொல்லணும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். சவுண்டே இல்லாமல் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது வேறு விஷயம். we are not going to comment on that. சவுண்ட் இல்லாமல் வீடியோ கிரியேட் பண்ண that is their choice. பட் பேசுகிற வீடியோலையுமே சில டைம் வந்து வேர்பல் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வந்து எப்படின்னா கமெண்ட்ஸ்லாம் ட்ரோல் பண்ணுற மாதிரி விஷயம் ஃபேஸ்புக் அது எப்படி டீல் பண்ணியிருக்கீங்க? ஓகே, ஸோ எனக்கு வந்து ட்ரோலிங் கண்டென்ட் வந்திருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் சில டைம் வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் மெயினாக நான் இன்னும் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் போட்டால் அவர் படிப்பாரா, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நீங்கள் படிப்பீங்க, இல்லை எப்படி நீங்கள் படிப்பீங்கன்னு கேட்டால் கூட பரவாயில்ல, இந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் அவர்கிட்ட கன்வே பண்ணிடுங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு என்னென்னா, அப்போ இந்த வீடியோவை நான் யாரோ ஒருத்தங்க எடுத்து யாரோ ஒருத்தங்க அப்லோட் பண்ணி யாரோ ஒருத்தங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அதை நான் எடுத்து நான் போடுறேன் கான்ஷியஸாக, அது என்னோட டிசிஷனுங்கிறது யாருக்கும் தெரியல. அதை நான் பல தடவை சொல்லிட்டேன். இந்த வீடியோ போடுறது நான் தான், இந்த வீடியோ படிக்கிறதும் நான் தான், இந்த வீடியோ கமெண்ட்ஸ் பார்க்குறதும் நான் தான் அப்படின்னு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த கோம்பு பற்றி சொல்லியிருந்தேன். இந்த சீப்பு வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அப்போது லேடிஸ் சீப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எந்த தலையை போய் தொட்டு பார்த்தீங்க, நீங்கள் வந்து எந்த கோம்பை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் தொட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் ஒரு பேசிக்கான தாட் ப்ராசஸ் தானே. நீங்கள் அவங்களே யோசிச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும்ல, அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அது மூலியமா நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேசிக் திங்கிங் இல்லாத கமெண்ட்ஸ்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க? நான் மேக்ஸிமம் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கமெண்ட்ல எதுவும் போட மாட்டேன். நான் அதுக்கு ஒரு வீடியோ எனக்கு கண்டென்ட் கிடைச்சா போதும். நான் அந்த கமெண்ட்டையே ஒரு கண்டென்ட்டாக மாற்றி இன்னொரு வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி. நான் மேக்ஸிமம் கோவப்பட மாட்டேன். ஏன்னா கோவப்பட்டா அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அவங்களும் வந்துட்டு வேணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ மேபி அவங்க எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நிலைமையில இருக்கிறோங்கிறதுனால நான் அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன், ஒரு வீடியோவாக போட்டுருவேன். நீங்க பண்ண ரீல்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் எமோஷனலான ஒரு ஒன்று இருக்கும். எஸ்,
எனக்கு எனக்கு 2 வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு வந்து ரீல்ல ஒரு வீடியோ அண்ட் லாங் வீடியோஸ்ல ஒண்ணு. ஸோ ரீல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டிகாத்லான் போயிட்டு கிரிக்கெட் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அது எனக்கு தெரிஞ்சு 1 மில்லியன் அது வியூஸ் போனதுக்காக எனக்கு பிடிக்கும்னு கிடையாது. எனக்கு அது ரொம்ப பர்சனல். ஏன்னா நான் கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஸ்டெம்ப் எப்படி இருக்குன்னு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதை தவிர சில பொருட்கள்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டை பேடு, நீ பேடு, அப்புறம் வந்துட்டு அவங்க போடுற ஷூஸு, அப்புறம் அந்த ஸ்டெம்பு மேலே இருக்கிற பெயில்ஸு, அப்புறம் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற கிரிக்கெட் பாலோட சைஸ், பேட்டோட சைஸு, இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் டிகாத்லான் போயிட்டு நான் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஓ இப்படி தான் இருக்குமா, அந்த கார்டு எல்லாம் போடுவாங்க, இதெல்லாமே வந்து நான் பார்த்ததில்லை. இப்போ பார்க்கும்போது ஓ இப்படி தான் இருக்குமான்றது அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒன்று. லாங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, நான் துபாய் போயிருக்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில அக்சசபிலிட்டி விஷயங்கள், எக்ஸ்போவில் எனக்கு நடந்த விஷயம்லாம் வந்து போட்டிருந்தேன். அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அது வியூஸ் நிறைய போகலைனாலும், இன்றைக்குமே நான் யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் அந்த வீடியோஸ் தான் பாருங்கன்னு சொல்லுவேன். ஓ இப்போ எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கு. ஓகே, வாட்ஸ் யுவர் விஷன் ஃபார் த ஃபியூச்சர்? ஒரு டிசேபிள்டு கண்டென்ட் கிரியேட்டரும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் இதை பற்றி சொல்லலாம். பர்சனலி ப்ரொஃபஷ்னலி இஃப் யூ ஆஸ்க், நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் அது எந்த வகையிலையும் நான் நிறுத்த போகிறதில்ல. என்னோட ஒர்க் வைஸ் எவ்ரி திங் வில் கோ ஆன். ஆஸ் அ கண்டென்ட் சைட் நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டிசபிலிட்டி இன்ஃப்ளூயன்சராக மாறணுன்றது ஒரு ஆசை. என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா, டிசபிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை டிசபிலிட்டி பற்றி ஏதாவது இருக்கணும்னா அதை பற்றி யோசிச்சாலே நம்ம ஞாபகம் வரணும். இன்ஸ்டாகிராமில் இவர் டிசபிலிட்டி, இப்போ ஃபுட்டுனா இவர் போடுவார், ஃபுட் ரிவ்யூஸ்னா இர்ஃபான் போடுவார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லை உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் ரிவ்யூவர் உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்னால் எல்எம்இஎஸ் போடுறாங்க, தேநீர் இடைவேளை போடுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி டிசபிலிட்டி ரிலேட்டடாக இருக்குன்னா அது இவர் போடுவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம மக்கள் கொண்டு வரணும். அண்ட் ரெகுலராக நடக்கிற விஷயங்களை என்னோட விஷன் மூலியமாக நான் காட்டுற ஒரு ஆளாக மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் ரிவ்யூனா நானும் அதே ஃபுட் ரிவ்யூ பண்ணுவேன், ஆனால் அது என்னோட ஸ்டைலில் எப்படி இருக்கும் அதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு படத்தில் வந்து ஏதோ தப்பாக காட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒரு மீடியாவில் காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இல்லையே இவர் வீடியோவில் இப்படி சொல்லலையே, ஏன் இவங்க இப்படி காட்டுறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வரணும். ஸோ அதுதான் என்னுடைய விஷன். அதை அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறத என்னோட ஆசை. சூப்பர். ஸோ நீங்கள் உங்கள் இது மீட் ஃபார் தாட் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க? அதுக்கு அந்த நேமுக்கு பின்னாடி இருக்க மீனிங். ஓகே, மீட் ஃபார் தாட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்ச் 2020 தான் ஸ்டார்ட் பண்ணேன். மீட் ஃபார் தாட்னு எப்படின்னா, நாங்கள் வந்து எங்கள் காலேஜில் உட்காந்துருக்கும்போது ஒரு வெபினார் இன்வைட் லிங்க் வந்தது. அதில் ஃபுட் ஃபார் தாட் போட்டிருந்தாங்க. ஃபுட் ஃபார் தாட், பீட்சா ஃபார் டிஸ்கஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் நடக்க போகுது, அதுக்கு வந்து எல்லாருக்கும் பீட்சா கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டிஸ்கஷனுக்கு வரீங்களோ இல்லையோ பீட்சா சாப்பிட வருவீங்க. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ அது அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எல்லாரையும் வர வைக்கணும் அந்த டிஸ்கஷனுக்கு. அதை சும்மா வெறும் டிஸ்கஷன் சொன்னால் வரமாட்டாங்க, அதனால் பீட்சா கொடுத்து கூப்பிட்றாங்க. அதே மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த ஃபுட் ஃபார் தாட்டை லைட்டாக மாற்றி மீட் ஃபார் தாட்னு மாற்றினேன். மீட் ஃபார் தாட்னா என்னுடைய மெயின் விஷன் தாட்டை மக்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதை டைரக்டாக பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ அதை ஒரு மீட்டிங் மூலியமா, இல்லை ஒரு காமெடி மூலியமா, இல்லை ஒரு ஜாலியான ஒரு இன்வைட் மூலியமா கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணி, வீக்கெண்ட்ஸ்லாம் நான் ஃப்ரீயாக இருப்பேன், யார் யாரெல்லாம் வரீங்க, ஒரு காஃபி போயிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப்லைனில் ஒரு மீட்டிங் பண்ணேன். பண்ணிட்டு பார்த்தா ஒரு அந்த வீக் கேலண்டர் ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மார்ச் 20 லாக்டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த மீட்டிங்கில் வந்த எல்லாருக்கும் ஜூம் லிங்க் ஒன்று கொடுத்து மார்ச் 29 வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங் நடந்தது. 2 hours நடந்தது.
ஸோ அந்த ம். மீட்டிங்கில் தான் ஐ காட் அ லாட் ஆஃப் ஆடியன்ஸ். அந்த வீடியோ இன்னுமே யூடியூப்ல இருக்கு. நீங்கள் மீட் ஃபார் தாட் வெபினார்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த ம். வீடியோவில் எப்படியும் ஒரு 50 பேர் கிட்ட ஜாயின் பண்ணாங்க. ஸோ 50-60 பேர் ஜாயின் பண்ணாங்க. அவங்க எல்லாரையும் வச்சுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு கேள்வி பதிலெலாம் பண்ணி ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தேன். தென் நிறைய பேர் சொன்னாங்க இது இந்த இன்ஸ்டாவில் கொண்டு போ, யூடியூப்ல கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வரணும். ஓகே. ஸோ இது நீங்க பிளைண்ட் பீப்புளுக்கான ஆக்சசிபிலிட்டின்னு ஒரு தனி நம்பர் பண்றதும் சரி, இல்லை ஒரு ஒர்க் பிளேஸ்ல எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் சைடு அங்கெல்லாம் எதெல்லாம் அந்த விஷயம்லாம் முக்கியம்னு நினைக்கிறேன். எப்படிலாம் இருந்தா உங்களுக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப ஃபுல்லி ஆக்சஸா தெரியும்? இது ரொம்ப கிரிட்டிக்கலான டாபிக். இப்போ சென்னையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீப்புள் அக்சசபிலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது கம்பேர் டு அதர் மெட்ரோ சிட்டிஸ். சென்னையில் இருக்கிற அக்சசபிலிட்டி வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பீப்புளுக்கு நிறைய பேர் அவேர்னஸ் இருக்குது. அவேர்னஸ் இருக்குன்னா ஃபுல்லி அவேராக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷுவல் இம்பேர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணுங்கிற ஒரு பேசிக் அவேர்னஸ் வந்து சென்னையில் இருக்கிற மக்களுக்கு இருக்குது. பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசி. தமிழ்நாடு கவர்மெண்ட், எனி கவர்மெண்ட், வெதர் இட் இஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, எனி கவர்மெண்ட், அந்த டிசபிலிட்டி ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறதுனால பீப்புள் ஹேவ் லாட் ஆஃப் ஆக்சஸ். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் மாற்றுத்திறனாளி அவங்க வந்து அந்த ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரு பஸ் வருது, ஒரு பஸ் விடுறாங்கன்னா அதில் மெயின் ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே மாற்றுத்திறனாளிக்கு இந்த ஃபீச்சர் வச்சு அவங்க அது நடைமுறையில் இருக்கா இல்லையா, அது கரெக்டாக பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் வேற விஷயம். நான் அதை பற்றி பேசணுன்னா அது பெரிய டாப்பிக்காக போகும். ஆனால் அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறனால மக்களுக்கு வந்து இது ஒரு காமனான விஷயம் தான், இதுவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ட் இந்த மெட்ரோவில் இந்த ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணும்போது இப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சென்னை மெட்ரோவில் நான் வந்து ட்ராவல் பண்ணேன்னா நமக்கு வந்து நேவிகேஷன் அசிஸ்டன்ஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் கிட்ட போகிறீங்கன்னா அவங்களே ஒரு கைடு கொடுத்து கூட்டிகிட்டு போய் உங்களை ஸ்டேஷனில் ட்ரெயினில் வச்சு விட்டுருவாங்க. அங்கே இன்னொரு எந்த ஸ்டேஷன் நீங்கள் போகிறீங்களோ அந்த ஸ்டேஷனில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கும் போது ரெடியாக அவங்க வெயிட் பண்ணி உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் வந்து சென்னை மெட்ரோவில் இருக்குது. இதே சர்வீஸ் வந்து நான் டெல்லியில் போகும்போதும் இருந்துச்சு. டெல்லிலையும் இதே சர்வீஸ் இருந்தது. நான் அதனால் என்ன சொன்னேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு விஷுவலி இம்பேர்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், பெங்களூரில் நீ இது ட்ரை பண்ணு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நிறைய விஷயத்தில் பெங்களூர் வந்து மோர் அட்வான்ஸ்டாக இருக்காங்க. கரெக்டாக டெக்னாலஜி அண்ட் அதர் திங்ஸில் இருக்காங்க. ஸோ நான் சொல்லும்போது என்னாச்சுன்னா, ஷி வென்ட் டு த மெட்ரோக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க யாருமே கண்டுக்கல. டிக்கெட் கவுண்டரில் கேட்டிருக்காங்க, எதுவுமே பதில் இல்லை. இல்லை நாங்கள் அப்படிலாம் பண்ணதே கிடையாது, நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ரிப்ளை இஸ் வெரி வெரி ஹார்ஷ் ரிப்ளை. லைக் நாங்கள் பண்ணதில்லைன்னு சொல்கிறது வேற, நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோன்றது வேற இல்லையா? அப்படி சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேசஞ்சர் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவங்கள வேணால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் யோசித்தேன், பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சரை ஹெல்ப் கேட்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கட்டணம்? மெட்ரோ இஸ் ஃபார் அக்சசபிலிட்டி. மெட்ரோ இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் டிராஃபிக்கை குறைக்கணுங்கிறத தாண்டி சேஃப் அண்ட் இன்க்ளூசிவ் ட்ராவலுங்கிறது ஒரு மெயின் கான்செப்ட். அதுக்கு நம்ம வந்து பண்ணியே ஆகணும் இல்லையா? ஸோ சரி, நான் என்ன சொன்னேன், இது ஒரு ஸ்டேஷனில் தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும், நீ இன்னொரு ஸ்டேஷனில் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இறங்கின ஸ்டேஷன்லையும் கேட்டிருக்காங்க, அங்கேயும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல. இது வரைக்கும் மெயின் பஸ் ஸ்டாப் மெஜஸ்டிக் ஸ்டேஷனில், மெஜஸ்டிக் நம்ம ஊர் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு பெரிய பஸ் ஸ்டாப்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிற ஸ்டேஷன்லையுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது இவ்வளோ பெரிய டெக்னாலஜி டெக் ஹப்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ சப்போர்ட். எனக்கு அப்போ ஒரு கியூரியாசிட்டி வந்தது, அப்போ எல்லா ஊர்லேயும் இந்த சப்போர்ட் இருக்கா இல்லை செலக்டிவாக சில ஊரில் மட்டும்தான் இருக்கான்னு யோசிக்கும் போது பீப்புள்ஸ் மைண்ட் செட் வந்து இடத்துக்கு இடம் மாறுது. சென்னையில் வந்து இதை அவங்க பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க, அதாவது இது அவங்களுக்கு ஒரு சாய்ஸாக இல்லை. டெல்லியில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு மெட்ரோ ஆரம்பிச்சது டெல்லியில் தான், அதனால அவங்களுக்கு அது ஒரு மேண்டேட்ரி ரூல் இருக்குது. அண்டு நான் மெட்ரோவில் ஒர்க் பண்ணுற பீப்புள்கிட்டே நான் கேட்டேன், சென்னையில் இருக்கிறவங்கள்ட்ட, அவங்களுக்கு ட்ரைனிங் மாடியூல்லையுமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டிசேபிள் பீப்புள் வருவாங்க, நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், ப்ரெக்னென்ட் உமன் பண்ணணும், எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங்லேயே அவங்களுக்கு இருக்குது. அப்போது அந்த பெங்களூரில் இருக்கிற மெட்ரோவில் ட்ரைனிங்கில் அது இல்லை. இதுதான் அங்கே டிஃப்ரென்ஸு. ஸோ பீப்புள்ஸ் அக்சசபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம்.
நீங்கள் டெக்னாலஜி ம். கொண்டு வரலாம், நீங்கள் ஃபோன் கொண்டு வரலாம், நீங்கள் ட்ரெயினில் வந்து நிறைய ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், இல்லை லிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் ஆகிற மாதிரி வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் பீப்புள் அக்சசிபிலிட்டி இல்லைன்னா அது எல்லாமே வேஸ்ட். ம். இல்லை எதுவுமே எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாமல் பீப்புள் ரொம்ப அக்சசபிளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. ம். அதுதான் நான் மெயினாக எதிர்பார்க்குறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்சசிபிலிட்டி இஸ் மேண்டேட்டரி. லாங் டேர்முக்கு அது கொண்டு வந்து தான் ஆகணும். இப்போ ஒரு ம். பர்சன் வீல் சேரில் ட்ராவல் பண்ணுறாருன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்டெப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எப்படி போக முடியும்? ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் ரேம்பை கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் அது ஒரு பேசிக்கான அம்யூனிட்டி, நீங்கள் அதை கொண்டு வந்து தான் ஆகணும். அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ணுற ஸ்பெண்டிங்கை பண்ணிட்டு when you are giving training to people, you should give. இவங்க வருவாங்க, இவங்களுக்கு நீங்கள் இது சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லாமல் விட்டீங்கன்னா அது கொடுக்குறதே வேஸ்ட் தானே. Yeah. என்னோட மைண்ட் செட் வந்து அதுதான். Yes. வேற அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. வச்சுக்கலாமா? சூப்பர். நீங்கள் ஏதாவது கடைசியாக சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, கடைசியான கருத்து என்ன அப்படின்னா, நிறைய கியூரியாசிட்டி வளர்த்துக்குங்க மக்கள். இப்போது நீங்கள் ஒரு டிசபிலிட்டி இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இல்லாமல் நிறைய கியூரியாசிட்டி வளர்த்துக்கிட்டு நிறைய பீப்புள் வித் டிசபிலிட்டிஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், புதுசாக கற்றுக்குங்க. அவங்கள வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னலான இன்ஸ்பிரேஷனலாகவும் பர்சனலாகவும் பார்க்க தேவையில்லை, இல்லை சிம்பத்தியாக பாவமாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபெல்லோ பர்சனாக பார்த்தாலே போதும். யூ டோன்ட் நீட் டு திங்க் தெம் ஆஸ் சம் இன்ஸ்பிரேஷன், யூ டோன்ட் நீட் திங்க் தெம் ஆஸ் சம் சிம்பத்தி பவுண்ட் பீப்புள். நீங்கள் ரெண்டுக்கு நடுவில் வச்சு பார்த்தாலே போதும், எவ்ரி திங் வில் பி குட். asking questions and being curious is the only way to take things forward in தான் என்னுடைய கருத்து. சிறப்பு. எனக்கு ஆக்சுவலாக இன்டர்வியூ முடிச்ச மனசு இல்லை. எனக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்காண்டு நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக பேசுவீங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் inviting me and I hope to see many discussions like this. இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசுங்க, நிறைய பேர்கிட்ட பண்ணுங்க, அண்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து. எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியுதோ நம்ம எல்லாரும் சேர்ந்து சேர்க்கலாம். ஸோ நானும் இதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.